இந்த படம் வந்து மக்கள் பல பேர் பார்த்து ரிவ்யூ பண்ணி ரோஸ்ட் பண்ணி படத்தை ஓட விடாமல் ஆக்கி ஒரு வழி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தில் அப்படி என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த படத்தை கலாய்க்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து லோக்கி தப்பு பண்ணார், எந்தெந்த விஷயங்கள் வந்து இந்த படத்தை பாதிச்சது, எதனால் மக்கள் வந்து இதை கலாய்க்கிறாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, நான் உங்கள் ஏஜே, நம்மளோட சேனல் வாய்ஸ் தமிழன் ஏஜே. இந்த கூலி படம் ஒரு ஆக்ஷன் படமாகவே தான் இருந்துச்சு. நானும் இந்த படத்தை 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது சொல்ல போனால். ஒவ்வொரு ஆக்ஷனும் செதுக்கியிருக்காங்க, சூப்பராகவே இருந்துச்சு சொல்ல போனால். ஆக்ஷன் சீன்ஸே நிறைய பேர் இங்கே வந்து கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் என்ன நினப்புன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பேசிக்கலாக நான் வந்து ரஜினி ஃபேனெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஆனாலும் நான் சொல்கிறேன், ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே அந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ரஜினி ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், நாகார்ஜுனாவுக்கும் ரஜினிக்கு வர ஃபைட் சீன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே பொதுவாக பிடிச்சிருந்துருக்கும். அதை பற்றி எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே அந்தளவுக்கு பேசவே இல்லை ஆக்ஷன் சீன்ஸை பற்றி. ஆனால் எல்லா சீன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு ஆக்ஷனில். மற்றபடி தலைவர்னு பார்த்தோம்னா ரஜினிகாந்துக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கும். 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுக்காகண்டி ஒரு சில அந்த படத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு சில இதுக்கு டப் பண்ணாமல் ரஜினி ஓனாகவே ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே தான் நாகார்ஜுனாவும் பண்ணியிருக்காரு. ஒரு சில சீனுக்கு மட்டும்தான் டூப் போட்டிருக்காங்களே தவிர மற்ற எல்லாமே நாகார்ஜுனா, ரஜினிகாந்த் எல்லாரும் கொஞ்சம் டூப் போடாமல் தான் பண்ணியிருந்துருக்குறாங்க, சரிங்களா? இப்படி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சீன், அந்த சீன் எப்படி அப்படின்னா, நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஸ்ருதிஹாசன் வந்து அந்த படத்தில் ஒரு வீடியோ கால் பண்ணுவாங்க. சௌபின் சாகிர் கூட இருக்கும்போது சௌபின் சாகிர் வீடியோ கால் பண்ணுவார். அப்போ ரஜினிகாந்த் ஆப்போசிட்டில் பேசிக்கிட்டு இருப்பார். பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி அந்த ஒரு பெண்மணி ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நாகார்ஜுனாவோட பையனோட லவ்வர் அந்த பெண்மணி. ஆனால் அந்த படத்தில் பாதிக்கு அப்புறம் தான் தெரியும் அது வந்து இவங்க சௌபின் சாகிரோட மனைவி, இல்லை மனைவின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் பின்னாடி இருந்து பார்ப்பாங்க. அதில் அந்த வீடியோ காலில் தெளிவாகவே தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு. அதே பொண்ணு கூட எஸ்கேப் ஆகி சௌபின் சாகிர்லேருந்து எஸ்கேப் ஆகி ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்தோடனே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணு தான் இருக்கும். அந்த பொண்ணு வாங்க ஐயா கூட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் ஸ்ருதிஹாசனும் பின்னாடியே போயிடுவாப்புல. அந்த ஒரு சீன் தான் படத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்க தவிர அதை எப்படி லோக்கி கவனிக்காமல் விட்டாருன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை, சரிங்களா? இது எடிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு கவனக்குறையால் விட்டுருக்கலாம். ஆனால் அது சின்ன தப்புன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, அது பெரிய தப்பு தான் சொல்ல போனால். இல்லை அந்த சீன், அதாவது அந்த பொண்ணு இவங்களை கூட்டிகிட்டு போகிற சீன் வைக்காமலே இருந்திருக்கலாம், சரிங்களா? இந்த ஒரு சீன் தான் படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ராபேக்காக இருந்தது. மற்றபடி சீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. படம் ஒரு தடவையாவது பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த படத்தை பார்க்கவே முடியாது, இதெல்லாம் அட்டை வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா ஏகப்பட்ட படத்தை பார்த்துருக்கே முடியாது. கோட்டு, வாரிசு, இதெல்லாம் பக்கத்திலே போக முடியாது இந்த படத்துக்கு சொல்ல போனால். அது கூடலாம் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தக் லைஃப் கூடலாம் வச்சு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லன்னு தெரியல இவங்கள வச்சு. மொத்தத்தில் நம்ம யூடியூபர்ஸ் படம் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் பசங்க, அவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக தான் படம் இருக்குது, சரிங்களா? மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய ட்ராபேக்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் மச்சானை பற்றி பேசியே ஆகணும். பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுமே ஒன்றுத்துக்கும் ஆகாது, எதுவுமே சரியில்லை சொல்ல போனால். ஜெயிலர், விக்ரமை கம்பேர் பண்ணும் போதுன்னு பார்த்தா அனிருத்துக்கு வந்து இந்த ஒரு படத்தை மட்டும் போட்டு காட்டுறாங்க அப்படின்னா இது வந்து அனிருத்துக்கு வந்து திறமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் நினச்சிருவாங்க. அவ்வளோ மோசங்க, அவ்வளோ மோசமாக தான் அனிருத் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா எல்லா டீமுக்கும் சரி, தலைவன் இறங்கி நடந்து வந்தா விசில் அடிச்சா அதே தான், எல்லா தீமும் கிட்டத்தட்ட அதே தான் போட்டு வச்சிருக்காப்புல தலைவருக்கே. மற்றபடி உபேந்திராவுக்கு வர தீம் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்கு, நாகார்ஜுனாவுக்கு வர தீம் மியூசிக் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, சரிங்களா? மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக தீம் மியூசிக் பிஜிஎம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் ஒரே தலைவன் இறங்கி நடந்து வந்தா, ஏன்னா எங்கடா நடந்து வரான் அப்படிங்கிற மாதிரி தான் படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்றதுக்கு ஒன்றும் மோசமாக சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சரிங்களா? மனோகர் ஒன்றும் திறமை இல்லைன்னுலாம் கிடையாது. ஒரு சில யூடியூபர்ஸ் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரை எதுக்கு இந்த மாதிரி படத்தில் எடுத்து போடுறீங்க, அவர் சரியில்லை படத்துக்கு செட் ஆக மாட்டார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து ஐ திங்க் 4th பாட்டுன்னு நினைக்கிறேன். தில்லுக்கு துட்டு கணக்கில் தான் DD4 அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி நல்லா தான் இருந்துச்சு. மனோகர் காமெடியெல்லாம் ஒரு செட் ஆச்சு, அவருக்கு செம்மையாக செட் ஆச்சு. அந்தளவுக்கு சிரிப்பு வரல அப்படின்னாலும் காமெடி நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த படமும் பிடிச்சிருக்கும். மனோகரே அந்த படத்தில் வந்து நிறைய
நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கும். அவரோட பேச்சு, அவரோட காம்படிஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்தில். இப்படி காமெடி ஆக்ட் பண்ணிட்டு இருந்த அவரை தூக்கி முக்கியமான சீன்ஸ், அதாவது ஸ்ருதிகாசனை கூப்பிட்டு வர்றது, அந்த சௌபன் சைக்கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணி கூப்பிட்டு வர்றது ஒரு எவ்வளோ பெரிய முக்கியமான ரோல். அந்த மாதிரி ரோல்கெல்லாம் ஃபகத் ஃபாசில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை போட்டிருக்கலாம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சொல்ல போனால். அந்த மாதிரி ஆளுங்க யாரையாவது தூக்கி போட்டிருக்கலாம். லுலுசுபா மனோகர் தான் இவருக்கு கிடைச்சாரா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சரிங்களா? அந்த சீனுக்கு இவரை போட்டது மட்டும் இல்லாமல் இவரை நிறைய சீனில் இவரை வந்து காட்டியிருக்க மாட்டாங்க சொல்ல போனால். ஸ்டார்டிங்கில் 1 நேரம் காட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ரோலில் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. அவரை ஒரு காமெடி படத்தில் இருந்துச்சுன்னா மட்டும் அவரை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவசியம் இருந்திருக்கலாம். மற்றபடி காமெடி அந்தளவுக்கு கிடையாது இந்த படத்தில். அப்புறம் எதுக்கு இவரை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக எனக்கு ஒன்றும் புரியலை. சரிங்களா? அதுக்கப்புறம் தலைவரோட கன்ஃபியூஷன். அந்த தலைவர் வந்து தான் பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி தனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். எல்லார்ட்டையும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி இறந்து, அதாவது சத்யராஜோட தங்கச்சி தான் இவரோட மனைவி. சரிங்களா? சத்யராஜ் வந்து இவருக்கு நண்பனாக இருந்தாலும் ஒரு கணக்கில் தங்கச்சியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மச்சா முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை ஆயிட்டு. அப்போ இவர் வந்து வெளியூர் போயிருந்தார், மனைவி இறந்துட்டார் அப்படிங்கிறதுனால ரஜினிகாந்த் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போயிருந்தார். அதாவது விசாகப்பட்டினம் வந்து சென்னைக்கு வந்துருந்தார். சென்னையில் ஒரு தேவாங்கிற மேன்ஷன் உருவாக்கி அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன கணக்கில் எனக்கு ஒன்றும் புரியலை. இவருக்கு ஸ்ருதிகாசன் தான் தன்னோட மகள் அப்படிங்கிறதே தெரியாது. எப்படின்னா சத்யராஜ் இவரும் ஒரு ஃப்ரெண்டு தான், மச்சா முறையும் ஆகுது. ஆனால் தன்னோட தங்கச்சி புருஷன் அவர் தான் ரஜினி அப்படிங்கிறத வந்து சத்யராஜ் வந்து எப்படி சொல்லாமல் இருந்தாரா, இல்லை ரஜினிக்கு எப்படி தெரியாமல் இருந்தது, இல்லை தனக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை அது வந்து உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தலைவருக்கு தெரியவே இல்லை. இத்தனைக்கும் அவர் ஒன்றும் வெளிநாட்டில் ஒன்றும் கிடையாது, பக்கத்து ஸ்டேட்டில் தான் இருக்கிறார் சொல்ல போனால். ஐ திங்க் செகண்ட் பார்ட்டில் ஒரு வேற தலைவர் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருந்ததாகவும் அப்பப்போ கொஞ்சம் மென்டல் ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் அந்த தர்பார் படத்தில் காட்டியிருப்பாங்களே, அந்த மாதிரி எதுவும் காட்டுவாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியலை. மேபி கூலி பார்ட் 2 வந்தால் அதோட முழு விவரம் நமக்கு வந்து தெளிவாக தெரியும். மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எந்த ஒரு டிராபேக்கும் ஒன்றும் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு சரியில்லாமல் இருக்குது, மியூசிக் சரியில்லாமல் இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு வந்து அந்த ஸ்ருதிகாசன் அந்த வீடியோக்களில் பார்க்குறது மட்டும் கிடையாது, மியூசிக் தான் ஒரு பெரிய டிராபேக் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஜெயிலரில் இருக்கிற மாதிரி ஒரு செம்மையான மியூசிக் அந்த படத்துக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து கவர்ந்துருக்கலாம். ஸ்ருதிகாசன் சௌபின் சைகர்லேருந்து தப்பிச்சு போகும்போது, அதாவது தலைவர் வீடியோக்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த செயின் எடுத்து அவன் கழுத்திலே போடு அப்படின்றவாப்புல. மேலே என்ன செய்வாங்க, அந்த அன்னைக்கு அவன் கழுத்தில் செயினை போட்டு கையை மட்டும் லைட்டாக அப்படி இடுப்பை சுற்றி கட்டி, கையை கூட முழுசாக கட்டாமல் காலையும் கட்டாமல் சும்மா சாதாரண ஒரு எப்படி சொல்ல, ஒரு பைத்தியக்காரன் அந்த சேது படத்தில் விக்ரம் அந்த மாதிரி சங்கிலியில் தான் போட்டு கெட்டி இழுத்துட்டு வருவாங்க. அவர் அப்படி தான் இந்த அக்ரகாரன் தெருவும் நடந்து போய்கிட்டு இருப்பாப்புல. அதே மணிக்கு இவரை போட்டிருக்காங்க, அதாவது காலை கூட முழுசாக கட்டலை, கையையும் முழுசாக கட்டலை. மற்றபடின்னு பார்த்தா ஸ்ருதிகாசன் மேடம் அப்படியே கிளம்பி போயிருந்தாப்புல, இவர் பின்னாடியே போயிருந்தாப்புல. இப்போ நீ சைக்கிள் செயின் மாதிரி அதை கெட்டி போட்டிருந்த அப்படின்னா, கையையும் சேர்த்து கெட்டி போட்டிருந்த அப்படின்னா அவர் தப்பிச்சிருக்கவே மாட்டார் சொல்ல போனால். மற்றபடி அவர் வந்து இத்தாதண்டி செயினுங்க சொல்ல போனால், அதுவும் கழுத்தில் இத்தாதண்டி தொங்க போட்டுருக்காப்புல. அதை வச்சுட்டு ஸ்ருதிகாசனை பிடிக்கணுங்கிற அவசரத்தில் தெருவாக போகிறாப்புல, மெயின் ரோட்டெல்லாம் போகிறாப்புல, RS100 வேறு ஓட்டிகிட்டு போகிறாப்புல. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது போகிறது மட்டும் இல்லை, போய்கிட்டே இருக்கும்போது இவங்க காரில் தான் போவாங்க, சைடில் தான் துரத்திட்டு வராப்புல. காரை ஸ்டேரிங்கை ஒரு லைட்டாக அப்படி திருப்பினா போதும், அவன் அங்கட்டனே போயிடுவான், பாலத்துக்கு அந்த பக்கம் உளுந்து கிடக்க வேண்டியதாக இருக்கும். அப்படியே சீனை எடுத்து வச்சுருந்துருக்கலாம். மற்றபடின்னு பார்த்தா அவர் சைடில் வந்துக்கிட்டே இருப்பாப்புல. RS100 100க்கு மேலே போகாது அப்படிங்கிற தெரியாத ஒரு என்ன நிலைமையில எடுத்தாங்கன்னு தெரியல படத்தை. RS100 உண்மையிலே 100-110க்கு மேலாம் போகாது, அதுவே அது ஓடுறது ஜாஸ்தி தான். அதுவும் இப்போ இருக்கிற RS100லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்ல போனால். சரிங்களா? அதை வச்சுட்டு 1200 1500 சிசியோ கொண்ட காரு, அந்த காரை ஒரு மிதிச்சா போதும், அது பாட்டுக்கு 200ல் போகுது. அதுவும் அந்த மெயின் ரோடு, அது வந்து பைபாஸ் ரோடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சிட்டி மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அதில் காரில் வேகமாக போகக்கூடிய ஸ்பேஸ் எல்லாம் அதில் இருக்கத்தான் செய்யும். இவர் RS100ல துரத்திட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதே சங்கிலியை போட்டுக்கிட்டு வண்டியை கீழே தள்ளி விட்டுட்டு காரில் ஜம்ப் பண்ணிடுதாப்புல. காரில் இப்படி பிடிச்சிட்டு அப்படியே குரங்கு மாதிரி தொத்திட்டு வராப்புல. அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்காப்புல. அதுலேருந்து உடனே சண்டை, காருக்கு உள்ளே போயிருந்தாப்புல. உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து போட்டு துவம்சம் பண்ணி அடித்து பறக்க விட்டு எல்லாத்தையும் தெரிவிக்க விட்டு மொத்தமாக சேர்த்து ஸ்ருதிகாசனை இழுத்துட்டு வரணுங்கிற வெறியில் மறுபடியும் துரத்துறாப்புல. இவங்க கார்லேருந்து இறங்கி
நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே ஒரு பிரச்சனையாகுது, ட்ரெயினுக்குள்ளே வச்சு பிரச்சனையாகுது. எல்லா இருக்கிற அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் ஸ்ருதிஹாசன் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. சௌபின் சரி இருக்கிற எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்றதாப்புல. தலைவர் அந்த அன்னைக்கு சைடில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காப்புல, நீ இந்த மாதிரி 5821 அப்படிங்கிற மாதிரி சொல்லு, 5821 சொல்லு, சொன்னால் உனக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற. ஏதோ 108க்கு ஃபோன் பண்ணு, இல்லை ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணு, உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுதார். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த தலைவரோட மேன்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோன் வந்து அடிக்கவே அடிக்காது. அந்த ஃபோனில் யாரும் பேசவே மாட்டாங்க. சரிங்களா? இன்கமிங் கிடையாது, அவுட் கோயிங் கிடையாது. இந்த ஒரே ஒரு நம்பரை மட்டும்தான் சத்யராஜ் வந்து தலைவரோட பொண்ணான ஸ்ருதிஹாசன் கையில் கொடுத்து, அம்மா நீ வந்து என் பொண்ணு தான், ஆனால் உனக்கு எதாவது பிரச்சனை வருதுன்னா இந்த நம்பரை சொல்லு அப்படிம்பாரு. ஏமா அதுக்கு அவருக்கு வந்து அந்த நம்பருக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பேசாமல் போலீஸோ இல்லை ஃபயர் சர்வீஸ்க்கோ வேற யாருக்காவது அடிச்சிருந்தா அவசர உதவியாவது கிடைச்சிருந்துருக்கும் சொல்ல போனால். இது விசாகப்பட்டது சென்னையில் வர்ற வழியில் தலைவர் சென்னையில் தான் இருப்பார். சென்னைக்கு கால் பண்ணுது, நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்து தலைவரெலாம் ஒன்றும் காப்பாற்ற லொல்லு சபா மனோகர் அவரோட உயிரை கொடுத்து பின்னாடி தள்ளி ட்ரெயின் பக்கத்தில் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வெளியே விழுந்துருவார். ரன்னிங்கில் இருக்கும்போதே ட்ரெயின் அப்படியே வெளியே விழுந்ததுக்கப்புறம் 2 பேரும் அந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் மட்டும் ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு அந்த சீன் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன ஃபன் அதில் இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்க போய் தான் அந்த படத்தை வந்து மக்கள் ரோஸ்ட் பண்ணுறாங்க, யூடியூபர் ரோஸ்ட் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ரிவ்யூலேயும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்தில் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அந்த படத்தில் ஒவ்வொரு சீனும் சொல்ல போனால். எனக்குமே படத்தில் நிறைய சீன் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாவோ இல்லை கொஞ்சம் யோசித்து பார்த்தாலோ நிறைய சீனில் வந்து லாஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே தெரியுது. லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே மூலமாக ஒரு சூப்பர் படமாக கொண்டு வரணும். கதையும் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கலாம். எப்படின்னா நம்ம கேஜிஎஃப் படம் மாதிரி, கேஜிஎஃப் படத்துலலாம் ஏகப்பட்ட சீன் உங்களுக்கே தெரியும், லாஜிக்கே இருக்காது. ஆனாலும் நம்மளால் ஏற்றுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு கேஜிஎஃப் படம். அதனால தான் கேஜிஎஃப் படத்துக்கு வந்து அந்தளவுக்கு லாஜிக் சீனே இல்லை அப்படின்னாலுமே ஒரு தப்பான ரிவ்யூ கூட வரல. படமும் நல்லா ஓடிச்சு. எல்லா மக்களோட மனசுலையும் கேஜிஎஃப் படமும் நின்றுச்சு. அதே மாதிரி தான் விக்ரம் படத்தில் வந்து ஒரு சில சீன் 1-2 சீன் லாஜிக் மிஸ் ஆனாலும் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்தோட சாங்ஸு, மியூசிக்கு, படத்தில் நடித்தவங்க, படத்தோட கதை, அடுத்தடுத்த சீன் அப்படின்னு சொல்லி எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு. அதனால தான் விக்ரம் படம் மக்கள் மனசில் இப்போ வரைக்கும் நிற்கி. யூடியூபர்ஸும் நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. யாரும் அந்தளவுக்கு ரோஸ்ட்டும் பண்ணலை. ஜெயிலர் படத்தை ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிலர் படத்தை ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படத்துக்கும் அந்தளவுக்கு யாருமே ரோஸ்ட் பண்ணல. மற்றபடி இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. படத்தில் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய மிஸ்டேக்லாம் ஒன்றும் கிடையாது. படம் ஓடுது அப்படின்னா அந்த படத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், ஒரு சில கெட்ட விஷயங்களும் இருக்கும், நல்ல சீன்ஸும் இருக்கும், மக்களுக்கு மனசில் பிடிக்காத ஒரு விஷயங்களும் அந்த படத்தில் இருக்கத்தான் செய்யும் ஓடுற படத்துக்கு. இதே ஓடாத படம் அப்படின்னா அந்த படமே சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் இந்த படம் கூலிங்கிற இந்த படம் வந்து நிறைய மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருக்குங்க. அதாவது ஒரு 100க்கு 50% மக்கள் வந்து படம் நல்லா இருக்குது, ஒரு தடவை பார்க்கலாம் தான் சொல்கிறாங்க. மற்றபடி 50% வந்து படம் சுத்தமாக சரியில்லை, எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில சீன்ஸை மட்டும் காட்டி ஒரு படத்தையே தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய தப்பு தான் சொல்ல போனால். நான் சொல்கிறேன், இப்போ படத்தை ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், நல்ல படம் தான், ஒரு தடவையாவது பார்க்கலாம், சூப்பராக தான் இருந்துச்சு. சாங்ஸ் யாரும் எதிர்பார்த்துறாதீங்க, ஜெயிலர் மாதிரி இருக்கும், விக்ரம் மாதிரி இருக்கும், அனிருத் பயங்கரம் பண்ணியிருப்பார், அனிருத் ஃபயர் விட்டுருப்பார் அப்படின்னு சொல்லி நினச்செல்லாம் போய் பார்க்காதீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா படத்தை வந்து எதிர்பார்க்காம போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பார்க்காம எப்படியா போக முடியும்? ஒரு படத்துக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அதை எதிர்பார்த்து தான் போவாங்க. அது தளபதி படமாக இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸு இந்த விஷ்ணு விஷாலு, சிவகார்த்திகேயன் அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஆக்ட்ரஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. இவ்வளவு ஏன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் டைரக்ட் பண்ண படங்கள் கூட, டைரக்ட் பண்ணி நடித்த படங்கள் கூட, இந்த கோமாளி, வேற இப்போ ஒரு படம் இருந்துச்சு அது பாருன்னா டிராகன், இந்த மாதிரி படங்கள் கூட, லவ் டுடே, இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் எடுத்தாங்க. அப்படி எடுக்கிற ஒருத்தர் அவ்வளோ யோசித்து அவ்வளோ தெளிவாக எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக அந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றப்ப 500 கோடின்னு ஒரு படத்துக்கு பட்ஜெட் வச்சு அதை அந்தளவுக்கு செலவு பண்ணி ஒரு நடிகருக்கு 200-300 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து ஒருத்தர் ஒரு சீனில் வாராரு அப்படிங்கிறதுக்காண்டி அனாமத்துக்கு அவருக்கு போய் 20 கோடி ரூபா கொடுக்கறது, அவர் கடைசியில் கருப்பு டவுசரை போட்டு வந்து பீடியை பற்ற வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதுவும் ஆர்வரில் அடித்தது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் உபேந்திரா, அவர்கிட்ட போய் வாட் இஸ் திஸ் இஸ் பீடி, ஸ்மோக்கு அட்டி எங்கள் அம்மா அடித்து சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே படம் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா
கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் ஆனால் தெரியாது. படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது சொல்லப்போனால். கடைசியில் நம்ம மஞ்சுமல் பாய் சௌபின் சையர் அதுக்கப்புறம் உயிரோட தான் இருக்கிறாரு. கடைசியில் அவரை தான் தலைவர் குளிக்கிலே தள்ளியிருந்தாரு. அதுக்கு வேற மீன் போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து ஒருத்தனை அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்தியே, நீ எவ்வளோ மேலே வந்தாலும் சரி எங்கள் தலைவர் ஒன்று மறுபடியும் அதே குளிக்கில் தட்டாரு பார்த்தியா, சாவு அப்படிங்கிற மாதிரிலாம் மீன் முறிய போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு படம் சரியில்லை அப்படின்னா இப்படிலாம் பண்ணாதீங்கடா. ஒரு ரிவ்யூ ஒரு ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அடிமட்ட ரேஞ்சுக்கு ரோஸ்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அடிமட்ட ரேஞ்சுக்கு கேவலப்படுத்துகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியல. மற்றபடி படம் நல்லா தாங்க இருந்துச்சு சரிங்களா. அந்த கருப்பு டவுசரை போட்டு கடைசி ஒருத்தர் வாராம் பார்த்துக்கோங்க, அவனுக்கும் அந்த மியூசிக்கும் செட்டே ஆவல சொல்ல போனான். நியூசிலாந்து பிளேயர் ஒருத்தர் இருப்பா, அவர் யார், ஃபெர்கசன், லாகி ஃபெர்கசன் அப்படின்னு ஒரு பவுலர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எப்படி மியூஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவர் வச்சுட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபெர்கசன் கூட கொஞ்சமாக செட் ஆகும், ஐபிஎல்ல கூட விளையாண்டுருப்பாரு சரிங்களா. அவரோட மீசையே அவர் வச்சிருக்கிற மாதிரி இப்படி வச்சிருக்காரு. என்னமோ ஒரு பெரிய கட்டபொம்மை பாரதியார் நினப்பு. இல்லை வந்து ஒரு மீசை இப்படி முறுக்கி வைக்காங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து சவுத் இந்தியாக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதிகபட்சம் தமிழ்நாடு ஆந்திரா இந்த டீமாக தான் இருப்பாங்க சரிங்களா. ஆனால் இவங்க தான் மீசை வந்து முறுக்கி விட்டு அலைவாங்க. மற்றபடி நார்த் இந்தியாவில் எவனும் அவ்வளோவா மீசையெல்லாம் முறுக்கி கொடுத்துட முடியும். யாராவது 1-2 பேர் அப்படி வேணால் அலைவாங்க சரிங்களா. ஆம்பளை கெத்து அப்படிங்கிற மாதிரி சும்மா கெத்து காட்டணுங்கிறதுக்காண்டி அலைவாங்க. இவர் என்ன பார்த்தா 20 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு கட்டு பீடியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு கருப்பு கலர் பனியனு கருப்பு கலர் டவுசரை போட்டு அவர் பாட்டுக்கு வராரு. கடைசியில் குளிக்குள்ள தள்ளி விட்டு பீடியை பற்ற வச்சுட்டு ஹஹான்னு சிரிக்காங்க. அதோட படத்தை முடிக்காங்க. என்ன கதையில் படம் எடுத்து வச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரிலங்க. உங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்கா இல்லையா, நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே அந்த படத்தோட ரிவ்யூவை உங்களோட ஒப்பீனியனை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா. நன்றி.